அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜி எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் வெள்ளம் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோமதி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அந்நேரம் ஹாலில் வந்து பாண்டியன் இருக்காரு. அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. சரி என்ன தான் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முடிவா எதை பற்றி எதுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. அதாங்க மீனா சென்னைக்கு போகணும்ல, சென்னையில் போகிறதுக்கு செந்தில் கூட்டிகிட்டு போகிறத பற்றி நம்ம பேசணும்ல, அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க. இப்போ கடை வேலை யாரடி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. ஏங்க நம்மளுக்குன்னு கடை வேலை இன்னைக்கு தான் இல்லை, கடை வேலையோடு சேர்த்து நம்மளுடைய பர்சனல் வேலையும் பார்க்க தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. பாடா என்னடி வர வர இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிக்கிற அப்படின்னு பண்ணின்னு கேட்குறாங்க. அட அதை விடுங்க, மீனா பாருங்கள், இப்போ மீனாவுக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு. இன்னும் அவங்க எங்கேயாவது வெளியில் போயிருக்காங்களா? அதான் அன்றைக்கி சினிமாவுக்கு போனாங்களே அப்படிங்கிறாரு. சினிமாவுக்கு ஒரே ஒரு தடவை தான் போனாங்க, வேறு எங்கேயாவது அவங்க போயிருக்காங்களா? ஆமாம், அன்றைக்கி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு பழையன் சொல்கிறார். கொடைக்கானலுக்கா நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனோம்? பக்கத்தில் இருக்கிற முருகனுக்கு தான் போனோம். அதுவும் அவங்க மட்டுமா போனாங்க, நம்ம எல்லோரும் கூட போனோம். அதுவும் அங்கேயே இருந்தோம், முக்கால்வாசி நேரம் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்தோம். அதுவும் யாரால் இருந்தோங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏய் விடு விடு, அதை பற்றிலாம் ரொம்ப பேசாத, சரி சரி விடு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல, பாவங்க மீனா, அவன் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுருக்காளா? இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் சரி சரி நம்மளுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு தானே வர்றா. அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும். செந்தில் கூட்டிகிட்டு போகிறதுல இதில் என்ன தப்பு இருக்குது? அவன் புருஷன், அவன் தானே கூட்டிகிட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் போகிறது அந்த பொண்ணுக்கு வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ இது கோமதி பேசுகிறாங்க. ஏன் கோமதி, உன் மகனும் உன் மருமகளும் போய் பேச சொல்லி உன்னை அனுப்புனாங்களா அவங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நானாக தான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. சரி கோமதி, சரி முடிவு எடுப்போம், நல்ல முடிவாக எடுப்போம் சரியா அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக கடவுடா உருட்டுற சத்தம் கேட்குது. என்ன கோமதி, என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் யாரும் தூங்காமையாக இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லையே, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்களே, அப்புறம் என்ன சத்தம்டி, போய் பாரு போ அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே டக் டக் டக்குன்னு பயங்கரமாக கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அது இன்னார கதவை திறக்கிறது அப்படிங்கிற, கதவை தட்டுறதுங்கிறாங்க. போய் கதவை திறந்து பார்த்தா நம்ம பழனி அவங்களுடைய தம்பி. ஐயோ ஐயோ, டேய் வாங்கடா, டேய் வாங்கடா, டேய் வாங்கடான்னு சொல்லி ஒவ்வொரு கதவை போய் தட்டுறாரு. டேய் சரவணா, ரொமான்ஸ் பண்ணது போகும்டா, வெளியில் வாடா, டேய் செந்தில் சீக்கிரம் வாடா, பிறவு நீ கனவு காணுடா அப்படிங்கிறாங்க. ஐயோ இது சாமி ரூமாச்சே, சாமி எங்கள் எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி சாமி ரூமே கதவை தட்டுறாரு. அடுத்து டே வாங்கடா வாங்கடான்னு கிச்சனை போய் தட்டுறாங்க. ஐயோ இது கிச்சன் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து மச்சான் வெளியில் வாங்க மச்சான், வெளியில் வாங்க மச்சான் அப்படிங்கிறாரு. டேய் நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயய்யோ மச்சான் அந்த தான் இருக்காரே, எதை போய் கதவை தட்டுறோமே அப்படின்ட்டு திருப்பி கதிர் ராஜி இருக்கிறவங்கள போய் டே கதிர் வாடா, சண்டை போட்டது போதும்டா வாடா அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே தட்டி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு வர்றாங்க. ராஜி எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்சிட்டு கதிர் அசந்து தூங்குறாரு. ஏய் ஏய் எந்திரி, ஏய் எந்திரி அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அசந்து தூங்கிட்டே இருக்காரு. ஐயோ இவனை அப்படின்னு சொல்லி தலான்னு வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. டியூஷனுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவன் வேறு ஒருத்தன் அப்படின்னு திருப்பி இன்னொரு அடி போடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு வெளியில் கூப்பிட்றாங்க பாரு, பெரிய பெரிய சத்தமே நடக்குது பாரு அப்படிங்கிறாங்க. வா வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவரும் எந்திரிச்சு வராரு. அதுக்கு நீங்க மச்சான் மச்சான் அப்படிங்கிற, டேய் அடிக்க போகிறேன் பாரு உன்னை, என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி பழனியை பார்த்து நிப்பாட்டுறாரு அவர். மச்சான் திருட வந்துட்டான். திருடனா? எங்கடா 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 பார்த்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாருமே கேட்குறாங்க. ஏ மாமா எங்கே மாமா பார்த்து சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. முன்னாடி வந்தா, ஐயோ இல்லை பின்னாடி வந்தா, இல்லை அங்கே முன்னா வந்தா, ஐயோ இப்படி இங்கே வந்தான்னு பயங்கரமாக புலம்புறாரு அவர். டேய் புலம்பாமல் சொல்லுடா, ஒழுங்காக சொல்கிறேனே. இல்லை மச்சான் பின்னாடி இருந்தானா, அப்புறம் நான் பார்த்தேன்னா கழுத்து ஜாமன்லாம் தூக்கிட்டு முன்னாடி வந்தானா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு செந்தில் போகிறாரு. மீனா ஈங்க பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. செந்திலும் பழனியும் வெளியில் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே வராங்க. எங்கேயுமே தெரியவே மாட்டேங்குது. என்னடா எங்கேயுமே இல்லையேடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் மீனா வந்துட்டு, ஐயோ திருடனா, ஒருவேளை நம்ம என்ன வெளியில் போகிற சாக்கில் அவன் உள்ளே வந்துட்டானே, ஐயோ உள்ளே வந்துருவானா, நம்ம என்ன கதவை பூட்டி தானே இருக்கோம், நம்ம எல்லோரும் இங்கே தானே இருக்கோம், அது எப்படிப்பா வருவான், நீ வேறு அப்படிங்கிறாங்க. அடுத்து கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. எல்லாரும் ஐயோ எங்கே அப்படின்னு சொல்லி கோமதி பயப்படுறாங்க. சும்மா இரு நீ வேறு அப்படின்ட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுடைய பொண்ணு அரசி வராங்க. எல்லோரும் ஷபா அப்படின்னு சொல்லி பெரியமாக பெருமூச்சு விடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அரசி கேட்குறாங்க, என்ன எல்லோரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜி வந்துட்டு ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கோம், நீ வர்றிய அப்படிங்கிறாங்க. விளாடுறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி பக்கத்தில் மண்டையில் போட்டுட்டு இவா வேற ஒருத்தனே, என்ன பழக்கம் இது, பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்புறம் என்னங்க இங்கே எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, இவா என்னடா ஒன்றுமே தெரியாமல் நல்லா தூங்கி வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. கலவரமா, என்ன கலவரம் அப்படிங்கிறாங்க. இங்கே நம்ம மயில் வந்துட்டு அரசி திருடே வந்துட்டோம் அரசி அப்படிங்கிறாங்க. என்னது திருடேனா? ஆமாம், அதான் உங்கள் அண்ணன் பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஒன்றுமே யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அடுத்து செந்தில் அவங்களும் போகிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி சரவணா கதிர் போகிறாங்க. அவங்களும் திருமணம் வரைக்கும் பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ யாருமே இல்லையா, ஒருவேளை தப்பிச்சு ஓடி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
டேய் அவன் திருடன் தானடா நல்லா பாத்தியாடான்னு. ஐயோ மாமா சத்தியமாக அவன் திருடன் தான் நான் பார்த்தேன் அவனை அப்படிங்கிறாங்க. டேய் ஒருவேளை எலி இல்லாட்டினா நாய் அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுதுடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏக்கா எலி நாய் எனக்கு 2 கால நடந்து போகும் சத்தியம் அவன் திருடன் தான்க்கா ஏன்க்கா நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறேன் அப்படின்னு பழனியும் சொல்கிறாரு. சரி ஓகே போங்க கொல்லப்புறத்தில் என்ன கிடக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் வாளி குடம் ஏதாவது தான் இருக்கும். ஐயோ ஆமாங்க என் பித்தளை வாளி அங்கே தான் கிடக்குங்க அப்படின்னு சொல்லி கோமதி பதறாங்க. ஏய் இவ வேற ஒருத்தி ஏன்டி இப்படி பண்ணுற பித்தளை வாளி தானே உடேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அது என்னோடதுல அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன கொல்லப்புறத்தில் அது கிடக்காம தங்கம் வெள்ளி வைரம் இதில் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்க ஆமாம் என் வாளி தான் கிடச்சி சொல்லி கோமதி படம் வராங்க. உடனே இங்கே மயில் வந்துட்டு ஐயோ மாமா எங்கள் வீட்டில் அம்முட்டோரோட நகை எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கனே. ஏப்பா மயில் அதெல்லாம் உள்ளே தானே பார்க்கு உள்ளே தான் யாரும் வரலையே நாங்கள் தான் இத்தனை பேர் இருக்குமா நாங்கள் பார்த்துக்கிட மாட்டோமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போங்கப்பா போய் தூங்குப்பா எல்லாரும். டேய் போடா போய் தூங்குடா எல்லாரும் அப்படின்னு சொல்லி பாண்டியனை எல்லாரும் விரட்டிடுறாரு. எல்லாரும் சரவணன் போங்கடா போய் தூங்குடான்னு எல்லாரும் அவங்கவுங்க ரூம் போயிடறாங்க. இங்கே நம்ம பழனி மட்டும் ஐயோ எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்களே இப்போ நான் மட்டும் இருக்கணுமே இந்த திருடனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. அடுத்து இங்கே எல்லாரும் அவங்கவுங்க ரூம் போயிடுறாங்க. ஆனாலும் நம்ம சரவணனை காட்டுறாங்க மயில் உள்ளே இருக்காங்க. இதை தான் சாக்கா வச்சு அம்மா கிட்ட கறக்கிற நகையை எப்படியாவது லாக்கரில் வச்சு பத்திரமா வைக்கணுங்கிற மாதிரி ஏதாவது நம்ம நாடகத்தை போடணும் அப்படின்னு சொல்லி மயில் இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. என்ன மயில் ரொம்ப பயமாக இருக்கா இங்கிட்ட வந்து நடந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு. ஆமாம் மாமா இப்படி தான் நான் சின்ன வயசில் ஒரு திருடன் எங்கள் வீட்டுக்கு வந்தாரா வந்து எங்கள் அப்பா வாட்சை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி திருடன்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் பார்த்துருக்கேன் நானும் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு திருடன் வந்தியா வந்து வாளிலாம் தூக்கிட்டு போனியா அப்புறம் மாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன நான் பார்த்துட்டு திருடன் கத்துனேன் நான் கேட்டு எல்லோரும் வரணுங்களே அவன் ஓடியே போயிட்டானே. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த திருடன் வந்தானே நகையெல்லாம் கொண்டுட்டு போயிட்டானே என்ன பண்ணுறதுனே இத்தனை பேர் வீட்டில் ஆம்பளைகள் இருக்குமா நகையை எடுக்கிற அளவுக்கு நாங்களாம் விடுவோமானே. அப்படி இல்லாமம்மா வீட்டில் பீரோல் இருக்கிற இடத்துலேயும் ஓட்டை போட்டு உள்ளெல்லாம் நனைஞ்சிருவாங்களாம்ல அவனே. ஏன் மயில் ஓட்டை போடுற சத்தம் கேட்காம இத்தனை பேர் இருப்போம் அது இல்லாமல் வீட்டில் மாறி மாறி யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சரவணன் எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு. இல்லைம்மா என்னோட நகை எல்லாமே அத்தைக்கிட்டக்க தான் இருக்குது யார் எதுவும் திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னாங்க. மயில் இப்போ திருடனை பற்றி பேசுகிற நேரமா மயில் இது அப்படின்னு சொல்லி அவர் கையை ஆசையாக பிடிக்கிறாங்க. ஆனாலும் இல்லைம்மா திருடன் வந்து அப்படிங்கிறாங்க. ஐயோ மயில் திருடனை பற்றி தயவு செஞ்சு எதுவும் பேசாத பேசுறதுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட பேசு வேறு ஏதாவது இருக்கா நம்ம கல்யாணம் நாள் ஃபஸ்ட் நைட்டும் நம்மளுக்கு ஒன்றும் நடக்கல 2வது நாளும் கறந்து போச்சு இப்படியே ஒவ்வொரு நாள் கடந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்போ தான் மயிலும் நம்ம நடத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அவர். மயிலும் உன் கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே கருத்து விடிஞ்சிருச்சு. அடுத்து மீனா கொல்லப்புறத்தில் வந்து இருக்கிற ஜாமான்லாம் கழுவிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதி வராங்க வந்துட்டு என்னடி நேற்று நைட்டில் எல்லாம் தூங்கிட்ட போலக்கு அப்படின்னு. ஆமாம் நைட்டில் எல்லாம் தூங்கிட்டேன் எத்தனை ஏன் நீங்கள் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எப்படி தூக்கம் வரும் நைட்டெல்லாம் திருட வந்தான்னு சொல்லி பெரிய பதட்டமே ரகலையே நடந்துருச்சுல அவனுங்க. ஆமாம் அதுக்கு என்ன தண்ணி கொல்லப்புறத்தில் வந்து இடத்த தீடு போக போகிறான்னு ஏன் இங்கே என் பித்தளை வாளி இருந்துச்சுல நேற்று தான் பரன் மேலே இருந்து எடுத்து போட்டு புளியெல்லாம் ஊற வச்சு நல்லா மினுக்கி பளபளன்னு வச்சுருந்தேனே அந்த வாளியை காணும்ல அப்படின்னு சொல்லி கோமதி இங்கே பயங்கரமாக புலம்புறாங்க. ஏன் அத்தை நேற்றுன்னு பார்த்து தான் நீங்கள் புது வாளியை மாதிரி பலபலான்னு மினிக்கி வர வைப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு என் குடம் இந்த குடத்தையும் பாரு ஃபுல்லாக 2 துண்டாக போட்டு நொறுக்கி வச்சுருக்கானே போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை பித்தளை வாளின்னு அவ்வளோ ரேட்டா அப்படின்னே. அது எங்கள் கல்யாணம் ஊசியில் வாங்கினது தெரியுமானே. அவ்வளோ பழசா விடுங்க அத்தை வேறு வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. போடி உனக்கு என்ன தெரிய போகுது பித்தளை வாளி பழசாக இருந்தால் தான் அதோடைய மதிப்பே இருக்க கூடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அடுத்த காலில் எல்லோரும் இருக்காங்க. பாண்டியன் உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி அந்த உடஞ்ச வாளியெல்லாம் அந்த உடஞ்ச குடத்தெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் என் பித்தளை வாளியும் தூக்கிட்டு போயிட்டா என்னோடய வாளியும் உடச்சி போயிட்டான் அவன் நல்லா இருப்பானா நாசமாக போக அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோமதிங்க திட்டுறாங்க. எல்லோரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ராஜி பார்த்துட்டு அவ்வளோ ஒன்றும் பழசாலாம் இல்லையே அப்படி ஒன்றும் நல்லாவும் இல்லையே உடஞ்சி போனதானே அத்தை அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க மேலே சொல்கிற கட்டு பேசாமல் ராஜி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே கதிரும் பார்த்துட்டு ஏம்மா பித்தளை வாளி தான் நம்ம வேறு வாங்கிக்கலாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வந்துட்டு ஆமாம் பெரியவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்ல உனக்குலாம் வாங்கி தருவேன் குடம் வாளி எல்லாம் வாங்கி தருவோம் மகன். ஏன்னா அக்கா வந்தவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் போலக்கு வாளியோட திருட்டிட்டு பேசாமல் விட்டுட்டியான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா என் குடத்தை உடச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. சரி விடுக்கா குடத்தை உடச்சிட்டான் வாளியை தூக்கிட்டு போயிட்டான் இதோடு வந்துச்சின்னு விட்டுறேங்க்கா ரொம்ப நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்துட்டு ஆனால் வந்தவன் வெறும் வாளியை திருடுறதுக்கு வந்திருப்பான் பல்காக ஏதாவது திருடணும்னு நினச்சி தானே வந்திருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மயிலிட்டு சரியாக சொன்னீங்க தம்பி ஆமாம் கண்டிப்பாக வீட்டில் அம்மூட்டு வேறு நகையும் அத்தைக்கிட்டக்க தான் இருக்குது ஒருவேளை அவன் நகையை திருடிட்டு போயிட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிக்கு
ஐயோ! ஆமாங்க. ராஜி நகை இருக்கு, மீனா நகை இருக்கு, தங்கமயில் நகை இருக்கு, என் நகை இருக்கு, அரசிக்கு வாங்குன நகை இருக்கு. ஐயோ! இப்படி நம்ம எல்லாருடைய நகையும் இருக்கே! வந்து நகைய திருடிட்டான்னா, கிலோ கணக்குல கொண்டுட்டு போயிருவியா? என்னங்க பண்றது? அப்படிங்கிறாங்க. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவோமா? அப்படிங்கிறாங்க. எது என்னக்கா வாளிய திருடிட்டானா? டேய் அது இல்லடா, திருடன் வந்தான்னு சொல்லிடா உடனே. திருடன் வந்தானா? அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம வீட்டுக்கும் யார் நடையா நடக்கிறது? அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. உடனே ராஜி பேசாம நம்ம வெளியில வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாட்டிருவோமா? அப்படிங்கிறாங்க. இத நான் முந்தியே சொன்னேன். உங்க மாமா தான் கேட்குறாரா? அப்படிங்கிறாங்க. நானும் மாட்டலான்னு தான் நெனச்சேன். எங்க முடியுது? அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. அதுக்கடுத்து மீனா வேற பேசாம இது எல்லாத்தையுமே லாக்கர்ல வச்சிடலாமா? அப்படிங்கிறாங்க. தங்கமயிலும் வந்துட்டு சும்மா சொல்றாங்க. ஆமா, எங்க அம்மா கூட என் தங்கச்சி நகை எல்லாத்தையும் லாக்கர்ல தான் வச்சிருக்காங்க. நானும் என் நகைய அங்கேயே கொண்டு போய் லாக்கர்ல வச்சிரட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்துட்டு இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கே! லாக்கர்லயே வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு கோமதிட்ட, "கோமதி எல்லா நகையும் கொண்டு போயி உன் லாக்கர் இருக்குல்ல, அதில கொண்டு போய் வச்சிரு" அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு ஐய்யய்யோ! அத்தையோட லாக்கர்லயா? அப்ப நம்ம அம்மா லாக்கர்ல என்னத்த வைக்க? ஐய்யய்யோ! போச்சு. இங்க இந்த தங்கமயில் வந்து எப்படி நம்ம அம்மா கிட்ட நகைய போய் குடுக்குறதுன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் பழனி சொல்றாரு, "லாக்கர்ல வைக்கிறதா? லாக்கர்ல வைக்கிறது அப்படி ஒண்ணும் சரிப்பட்டு வராது. லாக்கர்ல வைக்கணும்னா நம்ம ஒரு வாடகை மாசம் மாசம் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம சப்போஸ் நகை காணா போச்சுன்னு வச்சுக்கோங்க, திருடு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பேங்க் எங்களுக்கு காரணம் கிடையாது" அப்படின்னு சொல்லி கைய விரிச்சுருவாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு நல்ல ஐடியா இருக்கு. "நீ என்ன ஐடியாடா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. "நம்ம பேசாம நகை எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வைக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "அடகு வைக்கவா? அடகு வைக்கவா?" அப்படின்ட்டு எல்லாரும் திருப்பி திருப்பி எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கு. "என்னம்மாம்மா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாடா, அடகு வச்சிடலாம். அடகு வச்சா நமக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வந்த மாரியும் இருக்கும். நம்ம லாக்கர்ல வைக்கிறக்குரிய செலவும் மாசம் மாசம் அதுக்கு குடுத்த மாரி இருக்கும். அந்த அமௌண்ட்ல வந்து நம்ம வந்து ஏதாவது நிலம் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாம பேங்க்காரங்களுக்கு வந்து திருடு போச்சுன்னு வச்சுக்கோ நகை, அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பேற்கணும். நம்ம அந்த நிலத்தையும் வாங்கிக்கலாம். இங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாசம் மாசமா ரூபாவையும் அடைச்சுக்கிடலாம் நகைக்கு" அப்படிங்கிறாங்க. "பரவாயில்லையே மாமா, உனக்கு இவ்ளோ நல்ல ஐடியா வந்திருக்கே! அது எப்படி மாமா உனக்கு தோணுச்சு?" அப்படின்னு சொல்லி சரவணா கேட்குறாங்க. "ஆமா மாப்பிள, அப்பப்ப எனக்கு இப்படிதான் இந்த மாரி அறிவே வந்து கொட்டுன்னு கொட்டும்" அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க வந்து இவங்களுக்கு வ தங்கமயிலுக்கு தான் பயங்கரமா இங்க ஐய்யய்யோ! நகைய அடகு வைக்க போறாங்க. அப்ப சொரண்டவங்களே என்ன பண்ண ஏது பண்ண பயங்கரமா திரு திருன்னு முழிக்கிறாங்க. இவங்க திரு திருன்னு முழிக்கிறத மீனா பார்த்துடுறாங்க.